இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எரேமியா 3:22. சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன், நீ உன்னை கெடுத்துக்கொண்ட, அதனால் நான் உன்னை தள்ளி வைக்கிறேன், என்கிட்ட வராதன்னு சொல்லலை. நம்ம கெட்ட வழிகளை நடக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தும் சீர்கெட்ட பிள்ளைகளை மனம் திரும்புங்கள், உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன்னு சொல்கிறாரு. நம்ம திருந்தணும்னு நினச்சாலேயும் தேவன் நம்மளை திருத்துவேன்னு சொல்கிறாரு. எத்தனையோ கெடுதலான விஷயத்தில் நிறைய பேர் மீண்டு வர முடியாமல் அதிலே அழிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களும் இதெல்லாம் வேண்டாம் விட்டுணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியாமல் தவிப்பாங்க. இங்கே தவறான வழிகள் பழக்கங்கள் வேண்டாம்னு நினைக்கிறது சரிதான், ஆனால் இந்த முடிவு நம்மளோட சொந்த சக்தியால் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். அதனால தான் தோற்று போயிடுறோம். அதுவே தேவனோட சக்தியால் மனம் திரும்பினோம்னா என்றைக்குமே தவறான வாழ்க்கை பக்கமே போக மாட்டோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது மனம் திரும்புதலோடு கூடிய ஜெபம். ஜெபத்துக்கு வல்லமை அதிகம். நம்மளோட சொந்த முயற்சியால் முடியாத ஒன்று ஜெபத்தினால் ஆகும். ஆமேன்.